அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து விஜய் வந்து அம்மா அப்பா இல்லாமல் தாத்தா பாட்டியோட வளர்ப்பில் வந்து வளர்ந்த பையன் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து தெரியும். இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் இன்றைக்கி நடந்த எபிசோடில் வந்து அதாவது காவேரி வந்து டைரி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட அம்மா அப்படின்னு ஒரு ஃபோட்டோ பார்த்தாங்க. அப்போ விஜய்க்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து சொல்கிறாரு, எங்கள் அம்மா எங்கள் அப்பா இப்படியெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டாங்க அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவார் அப்படின்னு நான் நினச்சேன். இல்லைங்க, அவங்க வந்து கேரக்டராகவே வராங்க அப்படிங்கிறதான், கேரக்டராகவே அம்மா அப்பா வர்றாங்க அப்படிங்கிறது கொண்டு வர்றாங்க போல். அது எந்த மாதிரி இருக்கும், சின்ன வயசில் விஜய் வந்து எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. சின்ன வயசில் விஜய் இருக்கிறது எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னை இப்படி தான் வளர்த்தாங்க அப்படி தான் வளர்த்தாங்க அப்படிங்கிறத விஜய் காவேரி கிட்ட சொன்னாலுமே அதை வந்து ஸ்டோரியாக இல்லாமல் விசுவலாக வந்து காட்ட போகிறாங்க போல். அதுதான் இந்த மாதிரி வந்து அம்மா அப்பாவா இப்போ சுதி வந்து அம்மாவா வராங்க, அப்பாவா யாரையாவது கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. அது வந்து அந்த மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க போல். விசுவலாக வந்து இப்போ எப்படின்னா வெண்ணிலாவை வந்து நம்ம கேரக்டராக வந்து காட்டிட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்டோரியாக சொல்லி முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். அது வந்து அப்படி இல்லை, வெண்ணிலாங்கிற கேரக்டரே உள்ளே வந்தாங்க. அது மாதிரி விஜயோட அம்மா அப்பாவாக வந்து கேரக்டராக வந்து உள்ளே வர போகிறாங்க. உள்ளே வந்து சின்ன வயசில் விஜய் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், எப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அவங்க அம்மா அவங்க அப்பா பார்த்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் எப்படி இருந்தா இந்த அளவுக்கு இந்த விஜய் வந்ததுக்கு இவங்க தான் காரணம், இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து கொண்டு வருவாங்க போல். அதுதான் வந்து இப்போ நமக்கு தோணுது. இப்போ விஜய் அம்மா அப்பா வீடியோவாக விசுவலாக வந்து வர்றாங்க அப்படிங்கிறது, அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். அது எந்த மாதிரி இப்போ மாமா மாமி கேரக்டர்லாம் வந்து கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் சும்மா நல்லா வந்து ரீச் ஆச்சு. அதே மாதிரி வந்து நம்ம விஜய் காவேரியோட இது வந்து ரீச் ஆச்சுன்னா அம்மா அப்பா, அதாவது இப்போ விஜயோட அம்மா அப்பா அவங்களும் நல்லா ஃபேமஸாக ரீச் ஆச்சு, நல்லா அம்மா அப்பா இருந்திருக்காங்களே, சூப்பராக வந்து பார்த்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் கொண்டு வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து விஜய் ரிசப்ஷனில் கூட அவங்க அம்மா அப்பா பேரை வந்து மென்ஷன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, இன்னாரோட பையன் இன்னாரோட அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி வந்து அப்பப்போ அவங்க அம்மா அவங்க அப்பாவை வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுட்டே தான் இருந்திருக்காங்க விஜயோட அம்மா அப்பாவை. அது மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ரியலில் வந்து இப்போ விசுவலாக வந்து காட்டும் போது அதை காவேரிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி விஜய் வந்து எந்த மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும், நல்லாயிருக்கும் பார்க்கும்போது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மக்களே. ஆனால் இந்த ஸ்டோரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பராக தான் இருக்கும். விஜய் வந்து எவ்வளோ செல்லமாக வாழ்ந்த போய் தாத்தா பாட்டிக்கு கிட்ட இவ்வளோ இதாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காட்டுறாங்க இல்லையா. அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம், சரிங்களா. அம்மா அப்பா வராங்க, அப்போ விஜய் காவேரி வந்து விஜய் இன்னி புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். இப்படியெல்லாம் பார்த்துருக்காங்க, அவங்க நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே, அவங்க நம்ம பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணும் இல்லையா. இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டர் டீம் வந்து நம்ம ஸ்டோரியாக சொல்லாமல் அதாவது விசுவலாக காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. பார்ப்போம், அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம். நல்லா சூப்பராக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அந்தளவுக்கு செம்மையாக வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு. சூப்பருங்க, எல்லாமே செம்மையாக இருக்குது, அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு சூப்பராக வந்து மகாநதி போயிட்டுருக்கு. இப்போயும் கரண்ட்லேயும் அவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ விஜயோட அம்மா அப்பாவாக வராங்க அப்படின்னா அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட அம்மா அப்பா கேரக்டர் பண்ணுறவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூப்பராக இருக்குது, அது நினைக்கும் போதே நல்லாயிருக்கு. எனக்கு வந்து ஆர்வமாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கொண்டு நம்ம டைரக்டர் சார் பிரவீன் சார் பொறுத்த வரைக்கும் எது பண்ணாலும் சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அழகான விஷயங்கள் வந்து நமக்கு கொடுப்பாரு. இது வந்து லவ் ஸ்டோரி, ஃபேமிலி ஸ்டோரி, அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற எல்லா ஸ்டோரியுமே இருக்குது. ஒரே கதையில் வந்து வீட்டுக்கு வர மாப்பிள்ளைங்க எப்படி இருக்கணும், ஒத்துமையாக அக்கா தங்கச்சிங்க எப்படி இருக்கணும், இந்த மாதிரி கொண்டு மொத்தமே அடங்கியிருக்கு இந்த சீரியலில். அதனால் வந்து அம்மா அப்பா ஸ்டோரியவும் சூப்பராக வந்து நம்ம காட்டுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தாத்தா பாட்டியோட கேரக்டரவே இந்த மாதிரி அழகாக காட்டியிருக்கும் போது அம்மா அப்பாவை எப்படி காட்டாமல் இருப்பாங்க, சூப்பராக காட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. சூப்பருங்க. அவங்கள காட்டுறது நல்லதா காட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி பேசலாம். சூப்பருங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கவிதையெல்லாம் சூப்பராக எழுதியிருந்தார். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசலாம். அடுத்த வீடியோவில் அந்த கவிதையை பற்றி பேசலாம். விஜய் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் இல்லையா கவிதை, அதை பற்றி பேசலைன்னா எப்படி? என்ன மக்களை சொல்கிறீங்க?